சரி அனிதா, இந்த கதையின் போக்கு ஒரு ரொமான்டிக்கா மற்றும் உணர்வுபூர்வமான வெப் சீரிஸ் மாதிரி தெரியுது. இது ஒரு கல்லூரி முதல் நாள் அனுபவத்தை மையமாகக் கொண்டு பெண்கள் விடுதியிலேயே ஆரம்பிக்கின்றது. ஆனால் ராகிங் போன்ற அதிர்ச்சியூட்டும் கருப்பொருள்கள் வந்துவிட்டால் அவை உணர்ச்சிமிக்க, சூடான மற்றும் அடக்கமாகவே விவரிக்கப்பட வேண்டும். அதே சமயம் எதிர்பாராத திருப்பங்களும் அழகான பிணைப்புகளும் உண்டு. இதை ஒரு முழுமையான தமிழ் வெப் சீரிஸ் எபிசோட் மாதிரி எழுதுறேன். இதுக்கு ஒரு அழகான டைட்டில். அனிதாவின் ஆரம்பம், விடுதியின் முதல் இரவு. காலேஜ் என்ட்ரன்ஸ், மார்னிங். பேக்ரவுண்ட் மியூசிக், ஹோப்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டல். அனிதா ஒரு கிராமத்திலிருந்து வரும் சரளமான பெண். முதல் நாள் கல்லூரி. தாயின் ஆசீர்வாதத்துடன் அடியெடுத்து வைக்கிறார். கனவுகள் நிறைந்த கண்கள். அனிதா, என் வாழ்க்கை இங்கிருந்துதான் துவங்கப் போகுது. ஆனா நான் கனவுகளோட வந்த அந்த விடுதியிலே என்ன எதிர்பார்த்தேன்னு தெரியல. லேடீஸ் ஹாஸ்டல், ஈவ்னிங். அனிதா தனது பிள்ளைங்களைக் கொண்டு விடுதி அறைக்குள் நுழைகிறார். அங்கே ஒரு பெரிய ரூம், அதில் ஏற்கனவே 3 பேர். சீனியர் கேர்ள்ஸ் ஸ்வேதா, ரீமா, ஸ்ருதி. நீண்ட நேரமாயிருப்பதாலே சுகமாக இருப்பவர்கள். அனிதாவை முதலில் நேசத்துடன் வரவேற்கிறார்கள். ஸ்வேதா, வா குட்டி, ஃபர்ஸ்ட் இயரா? கியூட்டா இருக்கே. அடங்கப்பா. அவளது கையில் செல்போன் டிக்டாக் ஃபில்டர்ஸ் ஓடுது. ரீமா, அது சரி, நம் ஹாஸ்டல்ல ஒரு கஸ்டம் இருக்கு. உன்னால நம் கல்யாணமான கஸ்டம் ஃபாலோ பண்ணணும். அனிதா, கன்ஃபியூஸ்ட். கஸ்டமா? தி இனிஷியேஷன் கேம், லேட் ஈவ்னிங். லைட்டிங் கொஞ்சம் வார்ம் ஆறுது. சாஃப்ட் ரொமான்டிக் பிஜிஎம் இன் பேக்ரவுண்ட். அவளிடம் ஒரு ஃபன் டேர் கேட்கிறார்கள். இது ராகிங் இல்லன்னு சொல்லி அவர்கள் சாஃப்டா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ருதி, பயமில்ல குட்டி, இது ஒரு பாண்டிங் கேம் தான். நாம எல்லாரும் சிஸ்டர்ஸ் மாதிரி தான். ரீமா, இவ எவ்வளவு போல்டுன்னு தெரியணும். இதுக்கு பின் நீதான் நம்ம ஸ்குவாட் குவீன். அனிதா தயக்கமடைகிறார். ஆனால் அவர்கள் அமைதியாய் விளையாட்டாக அணுகுகிறார்கள். அனிதா மனதிலே ஒரு குழப்பம். இது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல வேற ஏதாவது? ட்விஸ்ட், தி அன்எக்ஸ்பெக்டட் டர்ன். அனிதா ஒழுங்கா பதிலளிக்கிறார். நீங்க என் அக்காகளா இருக்க விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ரெஸ்பெக்ட் கூட வேணும். எனக்கு இதெல்லாம் நொலிக்காத விஷயம். நாம ஃபர்ஸ்ட் பாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் படைக்கலாம். முடிவில் சீனியர்ஸ் உணர்கிறார்கள். அனிதா ஒரு போல்ட் அண்ட் கிரேஸ்ஃபுல் பெண். அவர்கள் சிரிக்கிறார்கள். இப்போது உண்மையிலேயே நேசிக்கிறார்கள். ஸ்வேதா, அவங்க நமக்கே செஞ்சா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரி குட்டி, நீ குவீன் தான். ஆனா நீயே நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன். நைட். அனைத்து மாணவிகளும் ஒன்றாக இருக்கிறார்கள். ரொமான்டிக்கா இருந்தாலும் இது உண்மையான ரெஸ்பெக்ட்ல முடிக்குது. அனிதா, அந்த இரவு எனக்கு பயமில்ல, நம்பிக்கையா இருந்தது. என் வாழ்க்கை இப்போதான் ஆரம்பிச்சது. அனிதாவின் ஆரம்பம், காதல், குழப்பம் மற்றும் ஒரு பார்வை. ஹாஸ்டல் ரூம், மிட்நைட். அனிதா சோபாமில் அமர்ந்திருக்க, ரீமா பக்கத்தில. ஒரு இமோஷனல் ஹக். ஸ்ருதி, நீங்க ரொம்ப ஸ்வீட். நாங்க சொன்ன மாதிரி தானே ஃபீல் பண்ற, இல்லையா? அனிதா மெதுவாக, அசௌகரியத்தோடு, நான் நம்பல ஆரம்பத்துல. ஆனா இப்பவே நான் தனியாக இல்லைன்னு தோணுது. ரீமா கையில் ஒரு ஆல்பம். அது காலேஜ் மெமரீஸ். அவர்கள் ஒரே இடத்தில் சேர்ந்து பார்த்து, ஸ்லோ பாண்டிங் மியூசிக், சிறு சிரிப்புகள். அப்போதான் ஹாஸ்டல் டோர் ஓபன்ஸ். அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி. டோர் லாக் கிளிக் சவுண்ட். டக். ஸ்வேதா, அதுக்குள்ள வந்துட்டா. யாரு எங்க பிரின்ஸ் சார்மிங்? என்டர் அர்ஜுன். டால், சார்மிங், கான்ஃபிடன்ஸ் சீனியர். ரீமாவோட பாய் ஃப்ரெண்ட். அனிதாஸ் பிஓவி ஷாட். அவர் முகம் பார்த்த உடனே ஒரு ஸ்லோ மோஷன் மோமெண்ட். அனிதா முடிவில்லா பார்வை. அவன் சிரிக்கிறான். ஆனா அவளோ, இதுதான் என் கண்ணில் முதல் கிரஷ்ஷா? அர்ஜுன், நீங்கன்னு சொன்ன மாதிரி இவர் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா போலே. ஸ்ருதி, நீயே பார்த்து சொல்லு. எங்க குட்டி ஏஞ்சலுக்கு ஃபர்ஸ்ட் நாள் தான். த ரொமான்டிக் கன்ஃபியூஷன். ரீமா அர்ஜுனை அஃபெக்ஷனா ஹக் பண்ண, அனிதா விட்டு பார்த்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இமோஷனல் புல். அவர்களது கிஸ். ஸ்மால் ரொமான்டிக் சாட். அனிதா நினைக்கிறாள், அனிதா, அவங்களுக்கு எல்லாம் சோ ஈஸியா இருக்கு போல. ஆனா எனக்கோ இதுவரைக்கும் ஹக்கு கூட அன்ஃபெமிலியர். ஆனா என் இதயம் மட்டும். She watches Reema and Arjun friendly teasing. Arjun casuala அருகில் வர, அனிதாவிடம் சின்ன டீசிங். அர்ஜுன், ஃபர்ஸ்ட் இயரா? உன்கிட்ட கண்ண டேஞ்சரஸ் இன்னசென்ஸ் இருக்கு. அனிதா சிரிச்சாலும் உடனே ஹார்ட் பீட் உச்சம். த மிட் நைட் மூமெண்ட். அர்ஜுன் ஏற்கனவே வேறொரு மூலையில் அமர்ந்திருப்பார். ரீமா தூங்க ஆரம்பிக்கிறாள். ஸ்வேதா, ஸ்ருதி ஃபோனில். அனிதா பால்கனிக்கு போகிறாள். அவளும் சும்மா ஸ்டார்ஸை பார்த்து நின்று விடுகிறாள். அவள் பின்னால அர்ஜுன் வருகிறார். அர்ஜுன் சாஃப்டா, உனக்கு இதுவரைக்கும் யாரும் ஐ லவ் யூ சொல்லிருக்காங்க?
அனிதா உடனே திரும்பி பார்க்கிறாள். கண்கள் கலங்குகின்றன. ஆனால் சிரிக்கிறாள். இல்ல, ஆனா என் மனசுக்குள்ள ஒரு கனவான குரல் ஒவ்வொரு இரவிலும் சொல்லும் போல இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட், கனவுகளும் குழப்பங்களும். அனிதாவின் ஆரம்பம். அந்த இரவில் பூமாலை. மாலை. விடுதி அறை. ரீமா உற்சாகமாக ஒரு பரிசுப்பையை திறக்கிறாள். திறக்கிறாள். அதுல 2 ட்ரெஸ். ஒரே கிளாம் ரெட் பட்டு சேலை. நவநாகரீக கருப்பு ஜீன் டாப் காம்போ. ஸ்ருதி: ஓ ரீமா, ட்ரெஸ்ஸுக்கு மேல ட்ரெஸ் போடு. அர்ஜுன், உன் காதல் லெவல் ஆபத்தானது. ரீமா சிரித்துக்கொண்டே: சனிக்கிழமை இரவு பார்ட்டி பத்தின விவரங்கள் இது. அர்ஜுன் வலியுறுத்துகிறார். பண்ணான்னு, சேலை இப்போ ட்ரை பண்ண சொன்னா நல்லா இருக்கா பாத்துக்க சொல்லணும்னு. அனிதா மெதுவாக சிரிக்கிறாள். அவளோட உள்ளம் ரொம்ப மிக்ஸ்ட் ஃபீல்ல இருக்கு. சேலை ட்ரை ஆன் சீன் ஈவினிங் க்ளோ. ரீமா அவள் சிவப்பு பட்டு சேலையை முயற்சிக்கிறாள். பின்னணி இசை புல்லாங்குழலுடன் மென்மையான வாத்திய இசை. அவளுடைய அழகு பளபளப்பு. அறை முழுவதும் அமைதி. அனிதா அவளை பார்த்து யோசிக்கிறாள். அனிதா: ஒரு பெண்ணை ஒரு ஆண் நேசிச்சா அவள் அப்படி மாறிறாளா, இல்லை அந்த நேசம் அவளோட அழகை மாற வைக்கிறதா? அர்ஜுனுடன் வீடியோ அழைப்பில் இணைய. அர்ஜுன்: நீ அப்படியே பார்ட்டிக்கு வந்தா டிஸ்கோ லைட் கூட ஜெலஸாயிடும். அவளும் சிரிக்கிறாள். உடனே அந்த ஜீன் டாப்பை ட்ரை பண்றாள். ரீமா ஜீன் டாப்பில் வந்ததும் கியூட் அண்ட் போல்ட் லுக். ஸ்ருதி: அருந்ததியோ அஞ்சலியோ இவ. டே அனிதா, என்ன சொல்ற? அனிதா: நல்ல உடை, ரொம்ப அழகாயிருக்கு. அவளுக்குள்ள ஒரு தனி உணர்வு, ஒரு காணாமல் போன உணர்ச்சி. உணர்ச்சி பதற்றம். அன்று இரவு ரீமா அர்ஜுனுக்கு ஃபோன் செய்து சேலை அண்ட் ஜீன் டாப் இரண்டையும் காட்டும்படி சரி செய்கிறாள். அர்ஜுனை கிண்டல் செய்ய அவன் சிரிக்கிறான். அவன் ஸ்மைலா பார்க்கிறார். அனிதா ஒரு மூலையில் டயரி எழுதிக் கொண்டே இருப்பாள். டயரி: நான் என் கனவில் கூட என்னை பார்க்கும் நபருக்காக என் ஃபேவரட் ட்ரெஸ்ஸை சேமிச்சிருந்தேன். ஆனா இப்போ அவன் வேறொருத்திக்காக ட்ரெஸ்ஸை வாங்கி காதல் சொல்றான். அந்த ட்ரெஸ் மாதிரியே என் மனசும் இறுக்கமான ஆவிது. முடிச்சு வைக்கிறது. நுட்பமான காதல் தீப்பொறி. அர்ஜுன் கால் முடிச்சு ரீமாவுடன் பேசிக் கொண்டிருக்க அனிதாவிடம் ஒரு நேரடி பார்வை. அவர் ஏதோ சொல்ல வருகிறார், ஆனா சொல்ல மாட்டார். அர்ஜுன்: ரொம்ப டேஸ்ட். நான் தான் ட்ரெஸ் எடுத்தேன். அனிதா: மென்மையான புன்னகை. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் பாராட்டுறாங்க. யூரி நிமிஷம் சைலன்ஸ். ஆனால் அந்த பார்வையில் ஏதோ சொல்லாத உணர்வு. பால்கனி வியூ. அனைவரும் தூங்குற நேரம். அனிதா பால்கனிக்கு வந்து ஸ்டார்ஸை பார்த்துக்கொண்டு. அவள் மனதில் அனிதா. அவனோட பார்வையில ஒரு அழகான ட்ரெஸ் மாதிரி நிறைந்திருந்தேன். ஆனா அதோட அழகான உணர்வுகள் எனக்கே புரியல. ஒரே இரவில் 2 வாழ்க்கை. ஒரே இரவில் 2 உயிர்கள். விடுதி மொட்டை மாடி. நள்ளிரவு காற்று. விருந்து முடிந்து அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனும் அனிதாவும் மொட்டை மாடிக்கு தனியாக வருகிறார்கள். குளிர்ந்த காற்று, நட்சத்திரங்கள், நிலவொளி, சரியான அமைதி. அர்ஜுன்: நீ வந்ததுல இருந்து எனக்கு என்னதாவது காணாமல் போனது முழுமையடைந்து விட்டதாக தெரிகிறது. அனிதா மெதுவாக: நானும் என் தனிமையை இழந்துவிட்டேன். நாளுக்கு நாள் ஏற்றுக்கொள்றதுனாலதான் வந்தேன். ஆனா இங்க நம்ம இருவரும் ஒரே கசங்கள் மாதிரி. இருவரும் ஒரு கண்ணீர் போல. அவள் கன்னத்தில் ஒரு கண்ணீர் துளி. அர்ஜுன் மெதுவாக அதை துடைக்கிறான். எல்லாவற்றையும் மாற்றிய அணைப்பு. அவள் கண்களில் ஒரு ஏக்கம். அவன் மெதுவாக அணைத்துக் கொள்கிறான். அவள் தலையை கீழே வைக்க அவன் அவளது தலையை தூக்கி பார்த்து அவள் நெற்றியில் ஒரு மெதுவான முத்தம். அனிதா சினுங்குகிறாள். இந்த மாதிரி கட்டிப்பிடி நான் கனவுல கூட கண்டதே இல்ல. அர்ஜுன்: இது ஒரு கட்டிப்பிடிப்பு இல்லை, என் வாழ்க்கை உன்னால் நிறைந்திருக்கும் தருணம் இது. அவர்கள் மெதுவாக ஒருவரையொருவர் சாய்த்துக் கொள்கிறார்கள். ஒரு மென்மையான முத்தம், பின்னர் இன்னொன்று. அவர்களின் உதடுகள் நீண்ட நேரம் இறுக்கமாக இருக்கும் வரை. அறை. நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு இரவு. அவர்கள் மெதுவாக விடுதி அறைக்கு நடந்தார்கள். ரீமா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள். விளக்குகள் மங்கிவிட்டன. அனிதா. படுக்கையில் ரீமா. அருகில் விழ அவன் அனிதா அருகில் படுக்கையில் விழுகிறான். அர்ஜுனின் சட்டை மெதுவாக அனிதா கையிலிருந்து இழுக்கப்படுகிறது. அவள் தரைமுடி இழைகளை தடவுகிறது. அனிதா அர்ஜுன் பேண்டை கழற்றினார். அனிதா. அர்ஜுனுடையது ஆண் உணர்வுகள் உயர்ந்திருப்பதைக் கண்டாள்.
அனிதா வெட்கப்பட்டு ஆனால் பாதுகாப்பாக தன் ரவிக்கையின் பொத்தான்களை விடுவித்தாள். அவர்கள் படுக்கையில் விழுகிறார்கள். ஆர்வத்தில் அல்ல, நிம்மதியாக. அனிதாவின் பாவாடை அவளுக்கு தெரியாமல் கழற்றப்பட்டது. அவள் பாவாடையை எடுத்து கீழே இழுத்தாள். அர்ஜுன் அனிதாவின் பெண்மை உணர்ச்சி வசப்படுவதைக் கண்டான். அனிதா அர்ஜுனுடையது ஆண் உணர்வுகள் உயர்ந்திருப்பதைக் கண்டாள். அர்ஜுன் அனிதாவின் பெண்மை உணர்ச்சி வசப்படுவதைக் கண்டான். கைகளை பிடித்துக்கொண்டு கண்ணுக்கு கண், தோள்களில் ஒளிமுத்தங்கள், கிசுகிசுக்கப்பட்ட வார்த்தைகள், சூடான அட்டைப்படங்கள். ஒரு இரவு, ஒரு தாளம், ஒரு பிணைப்பு. மன்னிக்கவும் அனிதா, நான் மேலே வந்தேன் வேகமாக. என்னடா இது, உனக்கு என்ன வேணும்னு எடுத்துக்கொள். உங்களிடம் என்ன இருக்கிறது, எனக்கு கொடுடா. நான் எடுப்பேன். அர்ஜுன் அனிதாவிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து ருசித்து பார்த்தார். அனிதா அர்ஜுனிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து ருசித்தாள். காலை வரை சுவைத்தது. அனிதா உணர்வு கட்டுப்படுத்த முடியாத நிலை. பெண்மை உணர்வு. அவளுடைய வலுவான உள் தேவைகளை இன்னும் அதிகமாக பதிவேற்க வேண்டும் என்று அவள் உணர்கிறாள். மற்றும் அர்ஜுன் அவளுக்குள் ஒரு வலுவான உணர்வை பதிவேற்றினான். உணர்வு பகிரப்பட்டது. அர்ஜுன் உணர்வு அனிதா. உணர்வுக்குள் வலிமையானது சென்றது. அனிதா உள்ளுக்குள் ஒரு ஆண்மை மகிழ்ச்சியை உணர்ந்தாள். அனிதா அவன் தலை, உதடுகள் மற்றும் கால்கள் வரை முத்தமிடுகிறாள். அர்ஜுன் அவன் தலை, உதடுகள் முதல் கால்கள் வரை முத்தமிட்டான். கொச்சையான தன்மை இல்லை. காட்சிகள் மற்றும் உணர்ச்சிகளில் கவிதை காமம் மட்டுமே. அடுத்த நாள் காலை. அனிதா படுக்கையில் நிம்மதியான தூக்கம். அர்ஜுனின் கை அவள் இடுப்பை பிடித்திருக்கிறது. அவள் மெதுவாக எழுந்தாள். புன்னகைக்கிறாள். அனிதா, வாழ்நாளில் உன்னை உணர்ந்த அந்த ஒரு இரவு, அது என்னை ஒரே பெண்ணா இல்ல, ஒரே காதலியாவும் மாற்றுச்சு. ரீமா எழுந்து பார்க்கிறாள். அர்ஜுன் அனிதா படுக்கையில் ஒன்றாக இருப்பதை. உறைந்து போனாள். அதிர்ச்சி அடைந்தாள். இருந்தவன் இன்று என் தோழியின் வாசலில் நின்றான். இது காதலா, சோதனையா? அந்த அறையில் ஒரு நாள் சிக்கலான காதல். மதியம் சூரிய ஒளி. ஒரே அறையில் 3 பேர். ரீமாவும் அர்ஜுனும் படுக்கையில் கட்டிப்பிடித்துக் கொண்டனர். ஜன்னலுக்கு அருகில் அனிதா தனியாக. அர்ஜுன் மனம் குழப்பமாக இருக்கிறது, ஆனால் அமைதியாக இருக்க முயற்சிக்கிறது. ரீமா அவனை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாள். தோற்றுவிடுவோமோ என்ற பயத்தில் அமைதியாக. அனிதா நிதானமாக, ஆனால் உள்ளுக்குள் உடைந்து போனாள். அமைதியான புயல் உருவாகிறது. ரீமா மெதுவாக, நீ யாரோட இருக்கணும்னு நீ முடிவு பண்ணு. ஆனா யாரையும் சீட் பண்ணாத. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் தருவேன். மற்றவர்களிடம் கேட்காதே. அனிதா மட்டும் தனியாக சும்மா கூர்னரில் அமர்ந்திருப்பாள், ஒரு சின்ன புன்னகையுடன். ரீமா, அனிதா, நீயும் விருந்துக்கு வருகிறாயா? அர்ஜுன், எனக்கும் சொல்லு. அர்ஜுன், ஜீன் டாப் உனக்கே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் போல இருக்கு, ட்ரை பண்ணலாமே. அனிதா மெதுவா எழுந்து கேஸ் லாக் வித் அர்ஜுன். அவள் கண்ணிலே ஐ எம் ரெடி டு பிரேக் அவுட் என்ற லுக். அனிதா அமைதியாக மெதுவாக தன் மேலாடையை கழட்டினாள். மேலாடையை கழட்டிவிட்டு பாவாடை மேலாடை கழட்டி பிரா மட்டும் போய்விட்டது. ஸ்ருதி ரீமா உறைந்து போனார்கள், அதிர்ச்சியடைந்தார்கள். அர்ஜுன் கண்கள் அகலமாக, பேச முடியாமல், ஆனால் உருகி போயிருந்தாள். அனிதா வெட்கமில்லாமல் சுதந்திரமாய் அர்ஜுன் வாங்கிய ஜீனை அணிந்து பிறகு டாப்பையும் மெதுவாக போர்த்துகிறாள். அவள் மெல்ல திரும்பி பார்க்கிறாள். அனிதா, இது நம்ம எல்லாருக்கும் புதிய ஆரம்பம். நானும் தயக்கமில்லாமல் பார்ட்டிக்கு வரணும்னு நினைக்கிறேன். ரீமா, ஐயோ, நீ ரொம்ப தைரியமானவளா குட்டியா? அர்ஜுன் சினுங்குகிறார். அருமை, நான் என்ன சொல்ல, எனக்கு வார்த்தைகளே வரல. அனிதாவின் ஆரம்பம். அந்த இரவில் பூமாலை. மாலை. விடுதி அறை. ரீமா உற்சாகமாக ஒரு பரிசுப்பையை திறக்கிறாள். திறக்கிறாள். அதுல 2 ட்ரெஸ். ஒரே கிளாம் ரெட் பட்டு சேலை. நவநாகரீக கருப்பு ஜீன் டாப் காம்போ. ஸ்ருதி, ஓ ரீமா, ட்ரெஸ்ஸுக்கு மேல ட்ரெஸ் போடு. அர்ஜுன், உன் காதல் லெவல் ஆபத்தானது. ரீமா சிரித்துக்கொண்டே, சனிக்கிழமை இரவு பார்ட்டி பத்தின விவரங்கள் இது. அர்ஜுன் வலியுறுத்துகிறார். பண்ணான்னு, சேலை இப்போ ட்ரை பண்ண சொன்னா நல்லா இருக்கா பாத்துக்க சொல்லணும்னு. அனிதா மெதுவாக சிரிக்கிறாள். அவளோட உள்ளம் ரொம்ப மிக்ஸ்ட் ஃபீல்ல இருக்கு. சேலை ட்ரை ஆன் சீன் ஈவினிங் க்ளோ. ரீமா அவள் சிவப்பு பட்டு சேலையை முயற்சிக்கிறாள்.
பின்னணி இசை புல்லாங்குழலுடன் மென்மையான வாத்திய இசை. அவளுடைய அழகு பளபளப்பு, அறை முழுவதும் அமைதி. அனிதா அவளை பார்த்து யோசிக்கிறாள். அனிதா, ஒரு பெண்ணை ஒரு ஆண் நேசிச்சா அவள் அப்படி மாறிறாளா, இல்லை அந்த நேசம் அவளோட அழகை மாற வைக்கிறதா? அர்ஜுனுடன் வீடியோ அழைப்பில் இணைய. அர்ஜுன், நீ அப்படியே பார்ட்டிக்கு வந்தா டிஸ்கோ லைட் கூட ஜெலஸாயிடும். அவளும் சிரிக்கிறாள். உடனே அந்த ஜீன் டாப்பை ட்ரை பண்றாள். ரீமா ஜீன் டாப்பில் வந்ததும் கியூட் அண்ட் போல்ட் லுக். ஸ்ருதி, அருந்ததியோ அஞ்சலியோ இவ. டே அனிதா, என்ன சொல்ற? அனிதா, நல்ல உடை, ரொம்ப அழகாயிருக்கு. அவளுக்குள்ள ஒரு தனி உணர்வு, ஒரு காணாமல் போன உணர்ச்சி. உணர்ச்சி பதற்றம். அன்று இரவு ரீமா அர்ஜுனுக்கு ஃபோன் செய்து சேலை அண்ட் ஜீன் டாப் இரண்டையும் காட்டும்படி சரி செய்கிறாள். அர்ஜுனை கிண்டல் செய்ய அவன் சிரிக்கிறான். அவன் ஸ்மைலா பார்க்கிறார். அனிதா ஒரு மூலையில் டயரி எழுதிக் கொண்டே இருப்பாள். டயரி, நான் என் கனவில் கூட என்னை பார்க்கும் நபருக்காக என் ஃபேவரட் ட்ரெஸ்ஸை சேமிச்சிருந்தேன். ஆனா இப்போ அவன் வேறொருத்திக்காக ட்ரெஸ்ஸை வாங்கி காதல் சொல்றான். அந்த ட்ரெஸ் மாதிரியே என் மனசும் இறுக்கமான ஆவிது. முடிச்சு வைக்கிறது. நுட்பமான காதல் தீப்பொறி. அர்ஜுன் கால் முடிச்சு ரீமாவுடன் பேசிக் கொண்டிருக்க அனிதாவிடம் ஒரு நேரடி பார்வை. அவர் ஏதோ சொல்ல வருகிறார், ஆனா சொல்ல மாட்டார். அர்ஜுன், ரொம்ப டேஸ்ட், நான் தான் ட்ரெஸ் எடுத்தேன். அனிதா, மென்மையான புன்னகை. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் பாராட்டுறாங்க. யூரி நிமிஷம் சைலன்ஸ். ஆனால் அந்த பார்வையில் ஏதோ சொல்லாத உணர்வு. பால்கனி வியூ. அனைவரும் தூங்குற நேரம். அனிதா பால்கனிக்கு வந்து ஸ்டார்ஸை பார்த்து கொண்டு. அவள் மனதில் அனிதா. அவனோட பார்வையில ஒரு அழகான ட்ரெஸ் மாதிரி நிறைந்திருந்தேன். ஆனா அதோட அழகான உணர்வுகள் எனக்கே புரியல. ஒரே இரவில் இரு வாழ்க்கை. ஒரே இரவில் இரண்டு உயிர்கள். விடுதி மொட்டை மாடி. நள்ளிரவு காற்று. விருந்து முடிந்து அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனும் அனிதாவும் மொட்டை மாடிக்கு தனியாக வருகிறார்கள். குளிர்ந்த காற்று, நட்சத்திரங்கள், நிலவொளி, சரியான அமைதி. அர்ஜுன், நீ வந்ததுல இருந்து எனக்கு என்னதாவது காணாமல் போனது முழுமையடைந்து விட்டதாக தெரிகிறது. அனிதா மெதுவாக, நானும் என் தனிமையை இழந்துவிட்டேன். நாளுக்கு நாள் ஏற்றுக்கொள்றதுனால தான் வந்தேன். ஆனா இங்க நம்ம இருவரும் ஒரே கசங்கல் மாதிரி. இருவரும் ஒரு கண்ணீர் போல. அவள் கன்னத்தில் ஒரு கண்ணீர் துளி. அர்ஜுன் மெதுவாக அதை துடைக்கிறான். எல்லாவற்றையும் மாற்றிய அணைப்பு. அவள் கண்களில் ஒரு ஏக்கம். அவன் மெதுவாக அணைத்துக் கொள்கிறான். அவள் தலையை கீழே வைக்க அவன் அவளது தலையை தூக்கி பார்த்து அவள் நெற்றியில் ஒரு மெதுவான முத்தம். அனிதா சினுங்குகிறாள். இந்த மாதிரி கட்டிப்பிடி நான் கனவுல கூட கண்டதே இல்ல. அர்ஜுன், இது ஒரு கட்டிப்பிடிப்பு இல்லை, என் வாழ்க்கை உன்னால் நிறைந்திருக்கும் தருணம் இது. அவர்கள் மெதுவாக ஒருவரையொருவர் சாய்த்துக் கொள்கிறார்கள். ஒரு மென்மையான முத்தம், பின்னர் இன்னொன்று. அவர்களின் உதடுகள் நீண்ட நேரம் இறுக்கமாக இருக்கும் வரை. அறை, நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு இரவு. அவர்கள் மெதுவாக விடுதி அறைக்கு நடந்தார்கள். ரீமா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள். விளக்குகள் மங்கிவிட்டன. அனிதா படுக்கையில். ரீமா அருகில் விழ அவன் அனிதா அருகில் படுக்கையில் விழுகிறான். அர்ஜுனின் சட்டை மெதுவாக அனிதா கையிலிருந்து இழுக்கப்படுகிறது. அவள் தரைமுடி இழைகளை தடவுகிறது. அனிதா அர்ஜுன் பேண்டை கழற்றினார். அனிதா அர்ஜுனுடையது ஆண் உணர்வுகள் உயர்ந்திருப்பதைக் கண்டாள். அனிதா வெட்கப்பட்டு ஆனால் பாதுகாப்பாக தன் ரவிக்கையின் பொத்தான்களை விடுவித்தாள். அவர்கள் படுக்கையில் விழுகிறார்கள். ஆர்வத்தில் அல்ல, நிம்மதியாக. அனிதாவின் பாவாடை அவளுக்கு தெரியாமல் கழற்றப்பட்டது. அவள் பாவாடையை எடுத்து கீழே இழுத்தாள். அர்ஜுன் அனிதாவின் பெண்மை உணர்ச்சி வசப்படுவதைக் கண்டான். அனிதா அர்ஜுனுடையது ஆண் உணர்வுகள் உயர்ந்திருப்பதைக் கண்டாள். அர்ஜுன் அனிதாவின் பெண்மை உணர்ச்சி வசப்படுவதைக் கண்டான். கைகளை பிடித்துக்கொண்டு கண்ணுக்கு கண், தோள்களில் ஒளிமுத்தங்கள், கிசுகிசுக்கப்பட்ட வார்த்தைகள், சூடான அட்டைப்படங்கள். ஒரு இரவு, ஒரு தாளம், ஒரு பிணைப்பு. மன்னிக்கவும் அனிதா, நான் மேலே வந்தேன் வேகமாக. என்னடா இது, உனக்கு என்ன வேணும்னு எடுத்துக்கொள். உங்களிடம் என்ன இருக்கிறது, எனக்கு கொடுடா. நான் எடுப்பேன். அர்ஜுன் அனிதாவிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து ருசித்து பார்த்தார். அனிதா அர்ஜுனிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து ருசித்தாள். காலை வரை சுவைத்தது. அனிதா உணர்வு கட்டுப்படுத்த முடியாத நிலை. பெண்மை உணர்வு.
அவளுடைய வலுவான உள் தேவைகளை இன்னும் அதிகமாக பதிவேற்க வேண்டும் என்று அவள் உணர்கிறாள். மற்றும் அர்ஜுன் அவளுக்குள் ஒரு வலுவான உணர்வை பதிவேற்றினான். உணர்வு பகிரப்பட்டது. அர்ஜுன், உணர்வு அனிதா. உணர்வுக்குள் வலிமையானது சென்றது. அனிதா உள்ளுக்குள் ஒரு ஆண்மை மகிழ்ச்சியை உணர்ந்தாள். அனிதா அவன் தலை, உதடுகள் மற்றும் கால்கள் வரை முத்தமிடுகிறாள். அர்ஜுன் அவன் தலை, உதடுகள் முதல் கால்கள் வரை முத்தமிட்டான். கொச்சையான தன்மை இல்லை. காட்சிகள் மற்றும் உணர்ச்சிகளில் கவிதை காமம் மட்டுமே. அடுத்த நாள் காலை. அனிதா படுக்கையில் நிம்மதியான தூக்கம். அர்ஜுனின் கை அவள் இடுப்பை பிடித்திருக்கிறது. அவள் மெதுவாக எழுந்தாள். புன்னகைக்கிறாள். அனிதா, வாழ்நாளில் உன்னை உணர்ந்த அந்த ஒரு இரவு, அது என்னை ஒரே பெண்ணா இல்ல, ஒரே காதலியாவும் மாற்றுச்சு. ரீமா எழுந்து பார்க்கிறாள். அர்ஜுன் அனிதா படுக்கையில் ஒன்றாக இருப்பதை. உறைந்து போனாள். அதிர்ச்சி அடைந்தாள். இருந்தவன் இன்று என் தோழியின் வாசலில் நின்றான். இது காதலா, சோதனையா? அந்த அறையில் ஒரு நாள். சிக்கலான காதல். மதியம் சூரிய ஒளி. ஒரே அறையில் 3 பேர். ரீமாவும் அர்ஜுனும் படுக்கையில் கட்டிப்பிடித்துக் கொண்டனர். ஜன்னலுக்கு அருகில் அனிதா தனியாக. அர்ஜுன், மனம் குழப்பமாக இருக்கிறது, ஆனால் அமைதியாக இருக்க முயற்சிக்கிறது. ரீமா அவனை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாள். தோற்றுவிடுவோமோ என்ற பயத்தில் அமைதியாக. அனிதா நிதானமாக, ஆனால் உள்ளுக்குள் உடைந்து போனாள். அமைதியான புயல் உருவாகிறது. ரீமா மெதுவாக, நீ யாரோட இருக்கணும்னு நீ முடிவு பண்ணு. ஆனா யாரையும் சீட் பண்ணாத. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் தருவேன். மற்றவர்களிடம் கேட்காதே. அனிதா மட்டும் தனியாக சும்மா கூர்னரில் அமர்ந்திருப்பாள், ஒரு சின்ன புன்னகையுடன். ரீமா, அனிதா, நீயும் விருந்துக்கு வருகிறாயா? அர்ஜுன், எனக்கும் சொல்லு. அர்ஜுன், ஜீன் டாப் உனக்கே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் போல இருக்கு, ட்ரை பண்ணலாமே. அனிதா மெதுவா எழுந்து கேஸ் லாக் வித் அர்ஜுன். அவள் கண்ணிலே ஐ எம் ரெடி டு பிரேக் அவுட் என்ற லுக். அனிதா அமைதியாக மெதுவாக தன் மேலாடையை கழட்டினாள். மேலாடையை கழட்டிவிட்டு பாவாடை மேலாடை கழட்டி பிரா மட்டும் போய்விட்டது. ஸ்ருதி ரீமா உறைந்து போனார்கள், அதிர்ச்சியடைந்தார்கள். அர்ஜுன் கண்கள் அகலமாக, பேச முடியாமல், ஆனால் உருகி போயிருந்தாள். அனிதா வெட்கமில்லாமல் சுதந்திரமாய் அர்ஜுன் வாங்கிய ஜீனை அணிந்து பிறகு டாப்பையும் மெதுவாக போர்த்துகிறாள். அவள் மெல்ல திரும்பி பார்க்கிறாள். அனிதா, இது நம்ம எல்லாருக்கும் புதிய ஆரம்பம். நானும் தயக்கமில்லாமல் பார்ட்டிக்கு வரணும்னு நினைக்கிறேன். ரீமா, ஐயையோ, நீ ரொம்ப தைரியமானவளா குட்டியா? அர்ஜுன் சினுங்குகிறார். அருமை, நான் என்ன சொல்ல, எனக்கு வார்த்தைகளே வரல.